ஹலோ ஆல். இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு 100% கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம இங்க பார்க்க போறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் தட் இஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லயே அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிளேன் சர்ஃபேஸ்ல மட்டும்தான், தட் இஸ் மீடியம் வந்துட்டு பிளேனா இருந்தா மட்டும்தான், ஒரு மீடியம்க்கு இன்னொரு மீடியம்க்கும் செப்பரேஷன் பிளேனா இருந்தா மட்டும்தான் அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாம நார்மலா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல அப்பேரண்ட் டெப்த் நடக்காது, ரியல் டெப்த் ஃபார்முலா அப்ளை ஆகாது அப்படிங்கறத இந்த ப்ராப்ளம்ல பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும். சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டா சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் தான் சிபிஎஸ்சி அவுட் சைட் டெல்லி 2019 ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தலாம். A point O marked on the surface of a glass sphere of diameter 20 cm is viewed through glass in the position directly opposite to the point O. If the refractive index of the glass is 1.5, find the position of the image formed. Also draw the ray diagram of the formation of the image. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். டயக்ராமுக்கு மட்டும் 1 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் டயக்ராம் வரைகிறேன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டயக்ராம் இல்லாமலும் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எதை மிஸ்கன்செப்ஷன் நினைச்சிட்டு இருக்கோமோ அதோட பேசிக்ஸ் இப்போ பார்த்துடலாம். கிளியர்? ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அதில் வாட்டர் இருக்கு. நீங்க ரிஃப்ராக்ஷன் படிக்கும்போது ஈவன் நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல ஒன் ஷாட்டே போட்டிருக்கோம், அந்த டயக்ராம் கூட எடுத்து பாருங்க, பழைய வீடியோ எடுத்து பாருங்க. எக்ஸாக்டா கீழே ஒரு காயினை பர்பண்டிகுலரா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா புக்லையுமே இருக்கும். என்சிஆர்டி இன்க்ளூடிங் என்சிஆர்டி. கிளியரா? எஸ், இது ஒரு காயின் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட். ஆனா இதை மட்டும் வச்சு என்னால இந்த அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த்தை படிக்க முடியாது. ஸோ இங்கிருந்து ஒரு லைட் இப்படி போற மாதிரியும் நான் அதை அவே ஃப்ரம் த நார்மலா ஒர்க் பண்ணி இது இன்சிடென்ட் இந்த லைன் இங்க வந்து ஃபார்ம் ஆகிறது தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆப்ஜெக்டை நான் பர்பண்டிகுலரா பார்த்தா மட்டும்தான் எனக்கு இந்த அவுட்புட் வேலிட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் இதை கவனிக்காதவங்களுக்கு இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இன்னொன்னு, இந்த டயக்ராமை மட்டும் வச்சு என்னால அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் படிக்க முடியாது. ஸோ நானா எக்ஸ்டெண்ட் பண்ண மீன்ஸ் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக வரையப்பட்ட டயக்ராம் தான் இது. ஓகே, டென்சர் டு ரேரர். இதே மாதிரி தான் இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணோம். சரி, இப்போ இந்த சம்மில் நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரைகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்க. நான் இப்போ ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். எஸ், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கட்டும். கிளியர்? இப்போ எய்தர் யூஸ்வலாகவே ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இப்படிதான் வரைவாங்க. இப்படி வரைகிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நம்ம இப்படி ஹரிசாண்டலாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்குவோம் எப்பயுமே. ஸோ நான் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். கிளியர்? எக்ஸாக்ட்லி. டயமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இஸ் வியூடு த்ரூ எ கிளாஸ் ஃப்ரம் த பொசிஷன் டைரக்ட்லி ஆப்போசிட் டு த பாயிண்ட் O. ஸோ வியூடு த்ரூ எ கிளாஸ் opposite to the point O of the refractive index glass is 1.5. mu is equal to 1.5. அதோட diameter 20 cm. நான் இங்க வச்சு பார்க்கறேன், கண்ணை இங்க வச்சு பார்க்கறேன். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். கிளியரா? இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்படி பார்த்த உடனே யூஸ்வலா நமக்கு நினைக்க தோன்றது என்னன்னா, இங்க இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் முன்னாடி தெரியும் அப்படின்னு யோசிப்போம். அப்படி யோசிக்கிறதா நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பா அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு டென்சர் மீடியம்குள்ள பார்க்குறேன், என் கண்ணு ரேரர்ல இருக்கு. ஸோ அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் கான்செப்ட்ல அந்த பாயிண்ட் எனக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் இங்கே மிஸ்கன்செப்ஷன் நான் சொல்ல வரேன். சரி சார், அப்போ எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னா, கண்டிப்பா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம தரவா இருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக். என்சிஆர்டில ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஒர்க் பண்ணியிருப்போம், அப்புறம் செகண்ட் சர்ஃபேஸ் ஒர்க் பண்ணியிருப்போம், அப்புறம் 2த்தையும் கம்பைன் பண்ணியிருப்போம். நம்ம சேனல்லே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவோட டெரிவேஷன், இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுங்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தட் இஸ் கிளாஸ் போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா கிளியரா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் லைஸ் இன் ரேரர் மீடியம். ஸோ இதுதான் ரேரர், வெரி இம்பார்ட்டன்ட். இது டென்சர். ஓகே, ஆப்ஜெக்டை ரேரர்ல வைக்கிறேன், எனக்கு இமேஜ் டென்சர்ல ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த ஃபார்முலா எடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டென்சர் மீடியமோடது μ2, ரேரரோடது μ1. இதை ஃபார்ம்டு ரியல்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதே கேஸ்ல வர்ச்சுவல் இருக்கா சார்னா கண்டிப்பா வர்ச்சுவல் இருக்கு.
பட் இங்க ஃபார்முலா கொஞ்சம் மாறும். சரியா? ஆப்ஜெக்ட் லைஸ் இன் டென்சர் அண்ட் த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் வர்ச்சுவல். ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்டை டென்சர் மீடியம்ல வச்சிருக்கேன், தட் இஸ் μ2, இது μ1. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே ஒரு ஒரு டீடைலிங் இருக்கும். ஸோ இப்படி இருந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் டெரிவேட் பண்ணது தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இந்த கேஸ். ஏன்? ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? டென்சர் மீடியம்ல இருக்கு. நம்ம கண்ணை எங்க வச்சு பார்க்குறோம்? ரேரர் மீடியம்ல வச்சு பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா என்ன? μ1 by v மைனஸ் μ2 by u. இதுதான் u. வெரி இம்பார்ட்டன்ட். μ1 மைனஸ் μ2 by r. ஆக்சுவலா இது சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணல. வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபார்முலா எழுதின பிறகுதான் we have to substitute the we have to apply sign convention. சரி, இப்போ ப்ராப்ளம்க்கு வருவோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டேனா இப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நானே இப்போ என்ன பண்றேன், இந்த ரே டயக்ராம் எடுக்கிறேன். இந்த சர்ஃபேஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே போடுறேன் பாருங்க. ஆக்சுவலா இது ஒரு சிடிபி கான்செப்ட் ஒரு ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். இப்போ நான் நார்மல் லைன் கட் பண்ணா எல்லா நார்மல் லைனும் எங்க வந்து கட் ஆகணும்? எக்ஸாக்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து மீட் பண்ணணும். அது பேசிக் ரூல். சரியா? பேசிக் ரூல். எஸ். ஸோ இப்போ பக்கா இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுதான் அந்த சி. இப்போ நான் நார்மல் எடுத்தேன்னா இங்க வந்து மீட் ஆகணும். பர்ஃபெக்ட். ஸோ இது ஆப்ஜெக்ட்ல இருந்து போறதே இன்சிடென்ட் ரே. கிளியர்? இப்போ டென்சர் டு ரேரர் போனா என்ன ஆகணும்? ஆக்சுவலா இந்த லைட் என்ன இருக்கணும்? இப்படி போயிருக்கணும். ஆனா இப்போ விலகி போறாங்க. அவே ஃப்ரம் த நார்மல். பேசிக், வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக். ஸோ இப்படி போக வேண்டிய லைன் இப்போ இதான் நார்மல் லைன், இதான் நார்மல் லைன். ஸோ கலர் மாத்திக்கவா? எஸ், இதுதான் நார்மல். எல்லோ லைன் தான் நார்மல். இது இப்படி போக வேண்டிய லைன் இப்போ ஒதுங்கி போக போகுது. ஸோ அதை இங்க வரைஞ்சாச்சு. ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. ரிஃப்ராக்டட் ரே வெரி கிளியர், அவே ஃப்ரம் த நார்மல். பக்கா. ஸோ இப்போ ஆக்சுவலா ராதர் ரே டயக்ராம் சொல்றாங்கல்ல. இப்போ இந்த லைன் இப்படியே வந்து ஃபார்ம் ஆகி இங்கே தான் சார் எனக்கு கிடைக்கும். இமேஜ் எனக்கு இங்கே தான் சார் கிடைக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். நான் இப்போ அப்படியே ஜெனரல் கேஸ்ல எடுக்கிறேன். ஸோ இந்த லைன் கொடுக்குற எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு இங்கே தான் இமேஜ் கிடைக்க போகுது. இதை நான் இப்போ ப்ரூஃப் பண்றேன். ப்ரூஃப் பண்ற இந்த சென்ஸ் நம்ம பேசிக்ல இருந்து ஒர்க் பண்ணலாம். யூ வில் கெட் a good feel. எஸ், பாருங்களேன். this is incident ray and this is refracted away from the normal. If I am extending the refracted ray, it is going to meet at a point and this depth is apparent depth and this depth is real depth. பக்கா. ஸோ அந்த ரிஃப்ராக்டட் ரேவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இது பேசிக். இதுல கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இதை ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரைட்? இதெல்லாம் பயங்கர இம்பார்ட்டன்ட். இதான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன? வி. வி வி தான் கால்குலேட் பண்ண போறோம். அதான் क्वेश्चन கேட்காங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் தான். ஸோ டென்சர் டு ரேரர். ஐ ரிப்பீட், டென்சர் டு ரேரர். டென்சர் டு ரேரர். எஸ் 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 எஸ். டென்சர் டு ரேரர். ஃபார்முலா எழுத போறேன். ஃபார்முலா எழுத போறேன் பாருங்க. μ1 by v minus μ2 by u is equal to μ1 minus μ2 by r. இன்னொரு பயங்கரமான மிஸ்கன்செப்ஷன் இருக்கு சார். இந்த ப்ராப்ளம்லேயே நிறைய தவறான புரிதல் இருக்கும். பாருங்க, இப்போ μ1ங்கிறது என்னது? சம்ல கொடுத்துட்டாங்களா? கிளாஸோடது நான் μ2ன்னு எடுத்துக்கிறேன். இதான் μ1 எடுத்துக்கிறேன். கிளியர் கிளியர் கிளியர். பக்கா பக்கா. டென்சர் டு ரேரர். டென்சர் டு ரேரர். ஸோ எப்பயுமே டென்சர் μ2 எடுத்துக்கிட்டா இட் வில் பி ஈஸி. ஸோ μ1 என்ன? அது ஏர், தட் இஸ் 1 பை எனக்கு v தெரியாது. வெரி கிளியர். μ2 என்ன? மைனஸ் μ2 என்ன? 1.5 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். லெஃப்ட் சைடு இருக்காங்க அண்ட் ஐ ஹாவ் டு அப்ளை சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷனை வேற கலர்ல போடுறேன். u இதான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுல இருந்து ஆப்ஜெக்ட் 20ல இருக்கு. ஒன்னொன்னு டீடைலிங். 20 பக்கா பக்கா இஸ் ஈக்குவல் டு μ1 1 மைனஸ் 1.5 பை r. இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டயமீட்டர் தான் 20, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் 20, ரேடியஸ் 10. அதுவும் இல்லாம லெஃப்ட் சைடு இருக்காங்க. அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் மைனஸ் ஆர். மைனஸ் ஆர்
எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு பாருங்க ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு 3 மார்க் ப்ராப்ளம்க்கு -10. கிளியர் 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 பக்கா. ஸோ இது சைன் கன்வென்ஷன் புரியறதுக்காக எழுதுறேன். இது சைன் கன்வென்ஷன், இதுவும் சைன் கன்வென்ஷன், இது மேத்தமெட்டிக்கலுக்குள்ள அந்த மைனஸ். ஸோ 1/v எப்பயுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோமோ அந்த வேல்யூக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. we should not apply sign convention for the value which we are going to find. so I should not disturb the finding value. minus of minus என்ன ஆயிடும், plus 1.5/20 is equal to 1 minus 1.5 minus 0.5 minus 10. clear clear yes. so இதை right side எடுத்துட்டு போலாம். 1/v is equal to minus minus cancel 0.5/10 5/100 5/100. இதை ரைட் சைடு எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். 1.5/20 ரைட் சைடு எடுத்துட்டு போறேன், மைனஸ் போட்டேன். 1.5 10 மல்டிப்ளை பண்ணா 15, 20 10 மல்டிப்ளை பண்ணா 200. ஒரு நெட் வேல்யூ தட் இஸ் ஃபைன் வேல்யூ கிடைக்கும். டெசிமலை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், வேற ஒண்ணுமே பண்ணல நான். கிளியர். ஸோ 1/v is equal to 5 LCM 200. Wait a minute. LCM 200. So 5 into 2 10, 15 into 1 15, minus 5/200. This is very important. So the answer is minus 1/40. So V is equal to minus 40 centimeter. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இந்த V is equal to minus 40ங்கிறதுக்குள்ளே ஒரு பிசிக்ஸ் இருக்கு. This minus indicates the image is virtual. அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்சிடென்ட் எப்படி போயிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல கிடைக்குது. ஸோ அதுவும் நான் ஒரு டீடைலிங் கொடுத்துருக்கேங்க. யூஸ்வலா இந்த V மைனஸ்ல வந்தா வர்ச்சுவல் நம்ம இப்ப சொன்னோம்ல, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். ரிஃப்ராக்ஷன்ல ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஒன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல V பிளஸ்ஸா இருந்தா ரியல் இமேஜ், V மைனஸா இருந்தா வர்ச்சுவல் இமேஜ். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். பட் இதுக்கும் மிரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிரரோட குழப்பிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு கான்கேவ் மிரர்ல V லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா, V லெஃப்ட் சைடு வரும்போது நெகட்டிவ்ல வரும்போது உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் 5 கேசஸ்ல கிடைக்கும் அவுட் ஆஃப் 6. பக்கா. ஸோ இதையும் குழப்பிக்க கூடாதுங்கன்னா, சொல்ல போனா இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அதை ரெண்டையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல பக் ஆயிடுவீங்க. ஸோ ஃபார் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு ஆன்சர் என்ன? இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் V is equal to minus 40 சென்டிமீட்டர். ஸோ சம்மோட பியூட்டிஃபுல்லான சம்மரி என்ன அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இது ஃபுல்லா கிளாஸ், மியூ இஸ் ஈக்குவல் டு 1.2. ஆப்ஜெக்டை இங்க வைக்கிறேன். எக்ஸாக்டா நான் கண்ணை இப்படி வச்சு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் முன்னாடி தெரியும், அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் கான்செப்ட்ல நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. கிளியர். ஸோ அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த கேசஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆப்ஜெக்ட் இஸ் இன் ரேரர் மீடியம், இமேஜ் இஸ் இன் டென்சர் மீடியம். ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இது நான் ரியலுக்கு எழுதியிருக்கேன், வர்ச்சுவலுக்கு கண்டிஷன் மாறும். புரியுதா? தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். கண்டிப்பா இதில் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங்.